அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் ஈக்விட்டி அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கமாடிட்டி எனி மார்க்கெட் அனைத்து மார்க்கெட்டும் பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் பொசிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் 16 16ஆம் தேதி துவங்குது. அது வந்து ஈவினிங் 8 PM ஆரம்பிக்கும். டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாமே ஆல்ரெடி டெலிகிராம் லிங்க்ல நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அந்த இதை போட்டிருக்கோம். டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுப்போங்க. சரி, இன்னைக்கு நாம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல வந்துடும். நாம தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒரு விடையை கொடுக்குறோம், ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அந்த விலைக்கு இப்போ பிலோவில் இருந்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது. நாம கொடுக்குற அந்த விலையை வராம போனா என்ன பண்றதுங்க? அப்போ ஸ்ட்ரைக்குக்கு இன்னும் நிறைய வேல்யூகள் இருக்கு. அது அடுத்த வேல்யூவை போய் எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? வராம போனா மேக்ஸிமம் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்திருக்கும். வராம போனா அது அடுத்த வேல்யூ எங்க இருக்கோ அதை போய் அதை ட்ரிகர் பண்ணி அந்த இடத்த டச் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது? மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ஏன் பண்ணாதீங்க, பிரீமியத்தினுடைய இதுல வந்து அதுல கால்குலேட் பண்ணி பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுலாம் சிந்திங்க. இந்த வீடியோ நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. நாம வந்து ஒரு ஆப்ஷன் இது பிரைஸ் ஆக்ஷனோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ஒரு நியூஸ் எதுவுமே பார்க்க கூடாது. பார்க்கலாம், நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆப்ஷன் பையர் அதை வச்சு என்ன பண்ண முடியும்? பிரைஸ் ஆக்ஷன்னா ஒரு பிரைஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஓகே இந்த கேண்டில் இதாயிடுச்சு, அப்போ இது நீ இப்போ என்ட்ரி எடுக்கலாம்னு போகும். அப்போ இங்க இருந்து ஏறின பிரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன வேல்யூ அதெல்லாம் சிந்திங்க. ஆப்ஷன் பையர் வந்து அவ்வளவு சிந்திக்கணும். நம்ம செல்லர்ஸ்க்கு அவ்வளவு நாலேஜ் தேவையில்லை. நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம இன்ட்ராடே 1-to-1 எடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ராடே கிளாஸ் அதுலயே நம்ம சொல்லிப்போம். நம்ம ஆப்ஷன் பையிங் மட்டும் எடுக்கல, அந்த கிளாஸ்ல செல்லிங்கும் சேர்த்து தான் எடுக்கிறோம். ஒரே இதுல 2 கிளாஸ் இருக்கு இன்ட்ராடே கிளாஸ்ல. ஓகேங்களா? அப்போ கொடுக்கக்கூடிய வேல்யூவை நல்லா புரிந்துக்கும். இன்னைக்கு 25,100 கால் 102 102 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும். அதே அது 102க்கு கீழே இருந்தா பிலோ சஸ்டைன் ஆனா நிப்டி இறங்கும். அப்போ அந்த இடத்துல வரும்போது உங்க டிசிஷன் எடுங்க. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 102க்கு கீழே இருக்குன்னு, அப்போ மார்க்கெட் இறங்க போகுது. அப்ப யாரு நீங்க பை பண்ணணும்? புட்டை பை பண்ணணும். புட்டை யாரு எந்த விலையில வாங்கணுமோ அந்த விலையில தான் வாங்கணும். போயிட்டு இருக்கிற இடத்துல ஓகே இது கீழே வந்துருச்சு, அங்க போய் 102ல போயிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரைக்ல வேற ஒரு ஸ்ட்ரைக்ல போயிட்டு ஏதோ ஒரு விலையில இருக்கு வாங்கடா அந்த விலையில பைய, அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூல மட்டும் தான் வாங்கணும். அப்பதான் நம்ம டாப் டு பாட்டம்லயே ட்ரேட் எடுத்து அழகா ட்ரேட் பண்ண முடியும். அதை எடுத்துட்டீங்க, அப்போ அதனுடைய டார்கெட் என்ன, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, இது இங்க இருந்து மேல போனா ஒரு விலையில திரும்பி ஆகணும், இதர் டவுன் ஆர் அப். அதே போல கீழே வந்தாலும் ஒரு விலையில இருந்து அப் ஆகணும் ஆர் டவுன் ஆகும். சம் ரூல் அங்க. அப்போ 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும் அப்படின்ற கால்குலேஷன்ஸ் முழுமையா நம்ம கையில இருக்கு. அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யாரு சொல்லி கொடுத்தாலும் போய் லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2-3 வருஷம் ஆகும். அழகா லேர்ன் பண்ணி நீங்களே கத்துப்பீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.